the Lord. Dear brothers and sisters, I believe that you are very cheerful and glad. Let us pray and give this service into the hands of God, where the Lord may bless the service and also the message. It will be useful for everybody. Let's have a word of prayer. Heavenly Father, I thank and magnify you for the service this morning as we sing and worship and praise you. Let your name be glorified, O God. As we meditate the word of God, Lord, bless everybody through your word. Send your word to your presence from heaven. Let them have the heavenly manna in their life. Oh, bless everybody, those who hear the word of God and worship with you. We bless everybody, Lord, the people who hear your words and who join in this service also. We commit the service into your hands. You take part of, oh yes, Lord, you take everything in your hand. Bless everybody. We commit the service into your hands. Thank you, Father. Be with us. Help us, Lord. Speak with everybody. Let the service be a blessing for us. We ask in Jesus' name. Amen and amen. Praise the Lord. இப்பொழுதும் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். Hallelujah. சங்கீதம் 97:12 இப்படியாக சொல்கிறது. Rejoice in the Lord, ye righteous, and give thanks at the remembrance of his holiness. So, அவருடைய holiness, அவருடைய போல நாம் பரிசுத்தமாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக தேவனை ஆராதிப்போம். இந்த வேளையிலே நாம் பாடல் பாடும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து பழைய பாடல் தெய்வ கிருபை இதே தாங்கி நடத்தியதே இந்த பாடலை எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடுங்கள். ஹல்லேலூயா. கருணையினால் தூய சேவை செய்ய கிருபையே
ஞானமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மலையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுந்தரார். கிறிஸ்துவிலே ஒரு மலையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுந்தரார். கிறிஸ்துவிலே ஒரு மலையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுந்தரார். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியவரே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். Hallelujah, praise the Lord. Hallelujah. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறது. நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்களில் இந்த கொள்ளை நோயின் மூலமாக எவ்வளோ பேர் நாம் கேள்விப்படுகிறோம். நமக்கு தெரிந்தவர்கள், உதவி செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறது. Hallelujah, hallelujah. யெகோவாயிரே யாவும் எனக்காய் மொழித்தீரே லோக ஸ்தாபனம் முதலே கிறிஸ்து இயேசுவிலே முன் அறிந்து அழைத்தவரே என்ற பாடலை ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். ஆபிரகாமுக்காய் தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கி வைத்தது ஒரு ஆட்டை போல் எல்லாத்தையும் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த பாடலை விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். கருதி வைத்தீர் தாயின் எடுத்து
பாதமே கூடும் பாலகரை மக்கு பரிசுத்தமையா வாக்குமாறா தேவா வாரம் வல்லமையால் நிறைக்க இந்த பாடலை ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். வான பராபரனே இப்போ வாருமே மத்தியிலே, வான பராபரனே இப்போ வாருமே மத்தியிலே, வந்து நீ திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா, வந்து நீ திருக்கரத்தால்
நம்மோடு இருக்கிறது. நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். தினந்தோறும் தேவனை வீட்டிலே குடும்பமாக சேர்ந்து ஆராதியுங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thank you. Hallelujah. Greetings in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். This day also I am very glad to meet you. இந்த நாட்களிலும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். The third Sunday, God has given graciously, the Lord has given to us. கிருபையாக இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையை தேவன் காண உதவி செய்திருக்கிறார். The past 6 months we have been going through many difficulties. கடந்த 6 மாதங்கள் நாம் கடினமான காலங்களை கடந்து வந்தாலும் The seventh month, the third week also will be a blessing for us. இந்த 7வது மாதம் 3வது வாரத்திலே ஒரு ஆசீர்வாதமான வாரமாக தேவன் செய்கிறார். We have to thank God for all His benefits and good things bestowed to us. கர்த்தர் நமக்கு செய்த சகல உபகாரங்களுக்காகவும் அவரை நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். We are going to meditate upon the word of God. இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். That our God gives us what we ask more than that He gives. தேவன் நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Ephesians chapter 3 verse 20 and 21. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனம் வாசிக்க கேட்போம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Now unto him that is able to do exceeding abundantly above all that we ask or think, according to the power that worketh in us, unto him be glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen. Amen. Hallelujah. Here the verse 20 says, now unto him that is able to do exceedingly abundantly above all that we ask or think, according to the power that worketh in us. ஆமென். 20வது வசனம் சொல்லுகிறது போல நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். What a good God we have. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். When we ask for 10,000 rupees from any friend or from others, நம்முடைய நண்பர்களிடத்துல போய் ஒரு 10,000 20,000 கொடுங்கன்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவோம். as a loan, ஒரு லோன் போய் கேட்கும் பொழுது, ஒரு கடனா கேட்கும் பொழுது they will give 5,000 or 4,000. அவர்கள் என்னிடம் எவ்வளவுதான் இருக்கிறது என்று சொல்லி 4,000 5,000 கொடுப்பார்கள். I am going to do some difficulties. நான் இப்போ கஷ்ட காலத்துல இருக்கேன். Sorry, this is the amount I have. இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. Have it. இதை வச்சுக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. But ஆனா our God, நம்முடைய தேவன் when you ask 10,000, நாம் 10,000 கேட்கும் பொழுது He will give 10,000-20,000. அவர் 20,000 கொடுக்க வல்லவராயிருக்கிறார். This is the meaning of this verse. இந்த வசனத்துடைய கருத்து இதுதான். What you ask, He will not give what you ask, but He will give more than that. நீங்க கேட்கறத மாத்திரம் கொடுக்கிறவர் இல்ல, நாம் நினைக்கிறதுக்கும் அதிகமாக கொடுப்பார். So our God is a God who loves us. நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். But the thing is, we have to ask. என்னவென்றால் தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். What we think, we must ask from God. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். Ask and it shall be given to you. கேளுங்கள் கொடுக்கப்படும். Sometimes you are thinking, I have this problem, that problem. God knows our problem. Why He is not supplying my problems? எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் தேவனுக்கு தெரியும், ஏன் எனக்கு இன்னும் என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை, என் பிரச்சனைகள் மாறவில்லை என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். God knows our problem, but He expects us to ask a son, like a son to his father.
தேவனுக்கு எல்லா பிரச்சனைகளும் தெரியும். ஆனாலும் ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் கேட்பது போல கேட்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். Worldly parents also know all the needs what all the children may have. உலக பிரகாரமாக இருக்கிற தாயும் தகப்பனாரும் கூட நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது. But they won't voluntarily supply our needs. ஆனால் அவர்கள் தானாக வந்து எதையும் நமக்கு கொடுப்பதில்லை. They are expecting us to ask from them. சில நேரம் நாம் அவர்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். When you ask, they will supply our நாம் needs. கேட்கும்போது நம்முடைய தேவைகளை அவர்கள் சந்திப்பார்கள். The same way our God also அதே போதுதான் தேவனும் works for us. நமக்காக கிரியை செய்கிறார். So let us ask whatever we need from God. நமக்கு என்ன தேவையோ அதை இயேசுவிடம் கேட்போம். He will supply more than that. அதை விட அதிகமாக அவர் சந்திப்பார். We are going to meditate the incidents, what are the things is we get from more than that. சில சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். For example, Judges chapter 1, உதாரணமாக நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் verse 12 to 15. 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது காலேப் கீரியாத் சேப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்ஷாலை விவாகம் பண்ண கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரனாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவன் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதை மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அவன் புறப்படுகையில் அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். Here we can see from this incident the Caleb's daughter asking a blessing from her father. இங்கே நாம் பார்க்கிறோம் காலேபுடைய தகப்பனார் இடத்தில் அக்ஷால் போய் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறார்கள். Before that he gives a competition for general competition, that is who is going to, if anybody goes and win the people, the Kiriath Sefer, he promises that he will marry his daughter to the person who winneth or fighteth against and succeed. இங்கே நாம் பார்க்கிறோம், இதற்கு முன்பாக சம்பவம் படித்தோம். கிரியாத் சேபேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு அக்ஷாலை கொடுக்கும்படியாக காலேப் வாக்களித்திருக்கிறார். ஒரு பந்தயத்தை வைக்கிறார். His own brother, Caleb's brother Othniel, did that and got success. ஒத்தனியல் பண்றதை பார்க்கிறோம். அவர் அந்த காரியத்தை செய்து அந்த பந்தயத்தில் ஜெயிப்பதை நாம் பார்க்கிறோம். He gave marriage his daughter to Othniel. ஒத்தனியலுக்கு அவளை திருமணம் செய்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். When she is departing from his father, தன்னுடைய தகப்பனாரை விட்டு கடந்து செல்லும் பொழுது in his marriage he has given a land, dry land. ஒரு காய்ந்து போன வறட்சியான ஒரு லேண்டை ஒரு நிலத்தை கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அக்ஷாலுக்கு. But she is not liking that land. அந்த நிலம் அவளுக்கு பிரியமாக இருக்கவில்லை. So she asked from her father, give me a blessed land. எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நிலத்தை கொடுங்கள் என்று காலேபிடம் அக்ஷால் கேட்கிறதை பார்க்கிறோம். Here Caleb gives her, gave her, verse 15 says, gave her the upper springs and middle springs. இங்கே பார்க்கிறோம், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவர்கள் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். What she asked more than that he gives to her daughter. கேட்டதற்கும் அதிகமாக தன்னுடைய மகளுக்கு கொடுக்கிறார் காலேப். This is what we understand. Even from our parents also we have to ask and get blessing.
சில வேளையிலே இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், நாம் நம்முடைய பெற்றோரிடம் கூட நம்முடைய ஆசீர்வாதங்களை கேட்டு வாங்க வேண்டியது They இருக்கு. are ready to give, அவர்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறார்கள். but we are ready to ask. நாம் கேட்பதற்கு தயாராக இருக்க My வேண்டும். dear brothers and sisters, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, our parents are having many blessings. நம்முடைய பெற்றோர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், They are having, அவர்களுக்கு உண்டு. but we have to ask the blessing from them. ஆனாலும் நாம் நமக்கு என்ன தேவை என்று அவர்களிடத்தில் கேட்க As வேண்டும். an example, the Aksa asked Caleb, his father, and got the blessing. இந்த உதாரணத்தை போலவே அக்சால் தன்னுடைய தகப்பனிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்டதை போலவே நாமும் கேட்க வேண்டும். What she asked, he did more than that. கேட்டதை விட அதிகமாக அவர் செய்தார். Secondly, இரண்டாவதாக 1 Kings chapter 3, verse 1, 4 to 13. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்கன தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளிலே இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தி. இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியான என் தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கிற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். ஆகையால் தேவன் அவரை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டி கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. Here is incident we know how Solomon asked God wisdom, understanding of heart. இங்கே நாம் பார்க்கிறோம் சாலமோன் எப்படி தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கிறான் என்று. King Solomon was appointed as a king instead of his father David. தன்னுடைய தகப்பனார் தாவீதுக்கு பதிலாக சாலமோன் நியமிக்கப்படுகிறார். He was at a very young age to went to Gibeon and sacrifice 1000 sacrifices to God. எப்ரியோனுக்கு சென்று 1000 பலிகளை செலுத்துகிறதை பார்க்கிறோம். God appeared in his dream and vision and spoke to him, what do you want, Solomon? சாலமோனுடைய தரிசனத்திலே கனவிலே வந்து தேவன் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று. He asked the Lord, there is a great multitude of people, I need understanding of heart to judge the people. திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய இருதயத்தில் என்ன நடக்கிறது, என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை நான் கணிக்கக்கூடிய ஒரு வரத்தை கேட்கிறார். He needs the wisdom of heart. ஞானத்தை தெரிந்து கொள்ளுகிற, இருதயத்தில் தோன்றுகிறதை அறிந்து கொள்ள ஞானத்தை கேட்கிறார். So he asked the best thing from God. சிறந்ததை தேவனிடத்தில் கேட்கிறார். To
not for himself, but to maintain the people, to judge the people, to lead the people as a king. தன்னுடைய தேவைக்காக அவர் ஆண்டவரிடம் எதுவும் கேட்கவில்லை. தன்னுடைய ஜனங்களை வழிநடத்த ஞானமும் அறிவும் எப்படி அவர்களை வழிநடத்துவது என்பதற்காக ஞானத்தை கேட்பதை நாம் பார்க்கிறோம். Lord 10 says, verse 10 says, and the speech pleased the Lord that Solomon had asked that this thing. 10வது வசனத்திலே பார்க்கிறோம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிற்று. We must ask from God which is pleasing to him. தேவனுக்கு பிரியமான காரியத்தை தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். If you ask a pleasing thing, he will definitely give to us. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் அவரிடத்தில் கேட்கும்போது அவர் கண்டிப்பாக நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். Not only the thing we ask, but more than that he will give. கேட்டதை மாத்திரமல்ல, கேட்பதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக அவர் தந்திருவார். Some people should pray this and that and giving a provision list like that. ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் கொடுக்கிற மாதிரி அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். Suppose God comes to us and asks, my dear son, my dear daughter, what do you want? தேவன் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என் மகனே என் மகனே என்று கேட்டால், whether he will give you a provision list. நாமும் அதே போல அந்த என்னென்ன தேவை என்று ஒரு பட்டியலை வைப்போமா? கிடையாது. Special what is in our heart, what is our longing, we will tell to God. நம்முடைய தேவைகள் என்ன, எதற்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோமோ அதையே நாம் கேட்போம். So the heart desire of Solomon is understanding of heart. சாலமோன் தேவனிடத்தில் கேட்டது இருதயங்களை சோதித்து ஆராய்ந்து அறிகிற ஒரு ஞானத்தை வேண்டும் என்று கேட்கிறார். Wisdom heart. ஞானமுள்ள இருதயத்தை கேட்கிறார். So God was pleased for that. ஆண்டவருக்கும் அது விருப்பம் உள்ளதாக இருந்தது. Verse 11 says, 11 and 13 says, 11-13 சொல்லுகிறது, ஆகியால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமல் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினாள். Verse 12 says, I have given thee a wise and understanding heart, so that there was none like thee before thee, and neither after thee shall any. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உண்மையும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்பவும் இல்லை. Whatever you ask, he gave. அவன் கேட்டதை எல்லாம் கொடுத்தார். Not only that, verse 13 says, அது மாத்திரமல்ல, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, and I have also given thee that which thou hast not asked, both riches and honor, so that there shall not be any among the things like unto the all the gifts. இது மாத்திரமல்லாமல் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்றார். எவ்வளவு நல்ல தேவனை வைத்திருப்பார். அவர் ஞானமுள்ள இருதயத்தை தான் சாலமோன் தேவனிடத்தில் கேட்டார். அந்த ஜெபம் தேவனை பிரியப்படுத்திற்று. Not only that, he gave more than that honor and riches and glory. கேட்டது மாத்திரம் கொடுக்காமல் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தேவன் அவருக்கு கொடுத்தார். My dear brothers and sisters, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, we must ask like Solomon the best thing from God. தேவனிடத்தில் சாலமோனை போல சிறந்ததை நாம் கேட்க வேண்டும். The pleasing prayer. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். Then the Lord will supply whatever we may not ask. அப்பொழுது தேவன் நாம் கேளாததையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். It's a good God we have. தேவன் எவ்வளவு நல்ல தேவனாயிருக்கிறார். Thirdly, மூன்றாவதாக Luke chapter 15, லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 to 24. 11 24 வரைக்கும் வாசிக்கிறோம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான்.
அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்துக்கு குடிகளில் ஒரு இடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்றுகிற தவிச்சினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிச்சினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்திய தகப்பனிடத்தில் போய், தகப்பனை பார்த்து விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலைக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்து, அவன் தூரத்திலிருந்து வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேலும் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கற்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். Yeah, we know the story of the prodigal son. இந்த கெட்டகுமாரன் கதையை நாம் கேட்டிருக்கிறோம். Their father had two sons, the elder and the younger. இரண்டு மகன் ஒரு தகப்பனுக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். மூத்த மகன், இளைய மகன். The elder and youngest son separated his wealth and gone to be with our friends and spent everything and lost everything. He became pauper. இளைய மகன் தனக்கு தேவையான சொத்து எல்லாம் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போய் தன்னுடைய நண்பர்களிடத்தில் போய் செலவழிப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். Finally he went to feed the swine. கடைசியாக பன்றி தின்றுகிற அந்த தவிடுகளை, so he was hungry. அவர் பசியாக இருப்பதனால் அதை சாப்பிடக்கூடிய நிலைமை வந்தது. He was stealing the swine food. பன்றி சாப்பிடுகிற அந்த தவிடுகளை திருட ஒரு நிலைமை வந்தது. When we depart from our father or from the family father, this same condition we will have. உலக பிரகாரமான ஒரு தகப்பனை விட்டு நாம் போகும்போது கூட இந்த காரியங்கள் ஏற்படலாம். When we go depart from our God also, this happens to us. தேவனை விட்டு நாம் பிரிந்து போகும்போது கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படலாம். Poverty will come to us. வறுமை நம்மளை சேரும். Now the youngest son he was a rich man's son, but no lacking in his life. But when he departed from God's presence, or his father's presence, he was having many difficulties and hungry in his life. இளைய மகன் எவ்வளவு ஒரு வசதியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு தேவையும் இல்லாத ஒரு சூழ்நிலைகள்ல குடும்பத்தில் இருந்தும் தன்னுடைய ஆசையை பிரிந்து கொண்டு அவர் வெளியே தேவனுடைய பிரசனத்தை விட்டும் தன்னுடைய தகப்பனாரை விட்டு போனதினால் அவருக்கு வந்த சோதனை. But he thinks that my father has many servants. Let me go and ask forgiveness that he may have as a hired laborer, one of the laborers. I am not worthy to be called his son. அப்பொழுது அவனுடைய சிந்தையில் வருவது என்னவென்றால், தன்னுடைய தகப்பன் வீட்டில் எத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அதே போல நாமும் போய் தன்னுடைய தகப்பனிடத்தில் ஒரு வேலைக்காரனாக சேர்ந்து நாம் வாழ வேண்டும், அவருக்கு மகனாக திரும்பி நாம் போய் இருப்பதில் நமக்கு தகுதி இல்லை என்று நினைக்கிறான். But he says, I am unworthy. நான் அதற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று நினைக்கிறான். I am not worthy to be called a servant, a son. நான் மகன் என்று கூப்பிடத்தக்க ஒரு தகுதி என்னிடத்தில் இல்லை என்று சிந்திக்கிறான். His thinking is different, but God's father's thinking is different. அவனுடைய எண்ணம் வித்தியாசமாக இருக்கிறது, ஆனால் அவனுடைய தகப்பனுடைய எண்ணம் வித்தியாசமாக இருக்கிறது.
when he went to his house, far away, his father came and kissed him and took him to his house and had a feast and given him rings and dresses and also a feast for him. அவன் தூரத்தில் வருவதை பார்த்த உடனே அவன் தகப்பனார் அவனுக்கு உணவு அருந்துவதையும் அவனை குளிப்பாட்டி அவனுக்கு அவனுடைய கழுத்தை கட்டி பிடித்து அவனுக்கு தேவையான மோதிரங்கள் கொடுத்து தேவையான உணவுகள் மற்றும் உடைகளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். So his thinking is different. அவன் யோசித்து தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்த காரியம் வித்தியாசமானது. Verse 21 says, 21ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். And the son said to him, Father, I have sinned against heaven and in thy sight, and no more worthy to be called thy son. But the father said unto his servants, bring the best robe and put it on him, and put a ring on his head and his hand, and shoes on his feet, and bring here the fatted calf and kill it, and let us eat and be merry. The thinking of the younger son is different. இந்த இளைய மகனுடைய சிந்தை வேறாக காணப்பட்டது. But father's thinking is different. ஆனால் தகப்பனாருடைய சிந்தையோ வேற காணப்பட்டது. The love of the father. அது ஒரு தகப்பனாரின் அன்பாக இருந்தது. Came and kissed him and took him to his house. வந்தவுடனே அவனுடைய அழுகையும் பாராமல் அவனை கட்டி அணைத்து வீட்டுக்குள் கொண்டு போவதை பார்க்கிறோம். Our Lord also is a loving God. நம்முடைய தேவனும் அன்பான தேவனாய் இருக்கிறார். Sometimes we may go far away from God. சில நேரம் நாம் தேவனை விட்டு பிரிந்து தூரம் போயிருக்கலாம். We may think God will not accept me. நாம் சில வேளை நாம் நினைக்கிறோம் தேவன் இதுக்கு மேல நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று. I have done great mistakes and I hurted God. நான் தேவனை வேதனைப்படுத்தி விட்டேன், நான் பாவம் அதிகமாக செய்து தேவனை காயப்படுத்தி விட்டேன் என்று. You may think I am not worthy to be called a son. நான் அவருடைய மகன் என்று சொல்லிக்கொள்ள தகுதியற்றவள் என்று நினைக்கலாம். But our thinking is different. Our God always loves us to have as a son. மகனாக மகளாக தேவன் எப்பொழுதுமே நம்மை நேசிக்கிறவராக இருந்தால் நம்முடைய எண்ணம் தவறானது. Only we repent for our sins, God will forgive. நம்முடைய பாவத்துக்கு நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். When we feel sorry for our mistakes, நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது our God forgives us 70 times. 70 தரம் கூட மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். What a good God we have. எவ்வளவு சிறந்த தேவன் பாருங்கள். People may not forgive us, மக்கள் நம்மை மன்னிப்பதில்லை, but God always forgives us. ஆனால் தேவன் எப்பொழுதுமே நம்மை மன்னிக்கிறார். My brother and sister, you may gone away far from the presence of God. அநேக தரம் சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலும் நாம் தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம். But God always expects when people return to Him. ஆனால் தேவன் எது எதிர்பார்க்கிறார் என்றால் தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுது அவரை தேடி வருவார்கள் என்று. Really He will kiss us and took to His house. அவர் நம்மை முத்தம் செய்து அவருடைய வீட்டுக்கு நம்மை சேர்க்க வல்லவராயிருக்கிறார். As the father, the younger son's father has done, He will also do us. அந்த இளைய குமாரனுடைய தகப்பன் செய்தது போல தேவன் நமக்கு செய்வார். He has made a feast for him and clothes and shoes and rings. These are all meanings. இந்த இளைய குமாரனுக்கு செய்தது போல வஸ்திரம் கொடுத்து, மோதிரம் கொடுத்து, காலுக்கு செருப்புகளை கொடுத்தது, இது எல்லாமே ஒரு காரியங்களை குறிக்கிறது. Shoes also shows a safety and protection for us. பாதரட்சை ஒரு பாதுகாப்பையும் குறிக்கிறதாக இருக்கிறது. So many blessings we get from God. தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். Let us return to our God. தேவனிடத்தில் மனம் திரும்பி வாருங்கள். God will bless us. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். As the Lord received, as the father received the prodigal son, the younger son to his house.
அந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பன் சேர்த்து கொண்டது போல தேவன் அவருடைய வீட்டிலே நம்ம சேர்த்துக் கொள்வார். Don't mistook God's activity as a negative thought. கர்த்தருடைய காரியத்தை நாம் சந்தேகப்பட வேண்டாம். He will definitely loves us because He has gave His life for us. தேவன் நம்மை நேசிக்கிறார் ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். As the younger son received blessing, let us also receive. அந்த மகன் தன்னுடைய தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோமாக. Fourthly, நான்காவதாக Luke chapter 23, verse 39 to 43. லூக்கா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும். அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவரை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடைபிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, நாமோ இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Here we see that when Jesus was crucified on the cross, there with Him two malefactors also were crucified. இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அவரோடு 2 பேரும் அறையப்பட்டிருக்கிறார்கள், வலதுபுறமும் இடதுபுறமும். Malefactors. 2 கள்ளர்களும் அறையப்பட்டிருக்கிறார்கள். So here one of the malefactor says, he reviles or he railed on him, if thou be Christ, save thyself and us. Verse 39. 39ஆம் வசனத்தில் சொல்றது போல, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்கிறார்கள். One of the thieves says, insulting Jesus Christ. ஒரு கள்ளன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேலியாக சொல்லுகிறார், if you are Christ, நீ தேவனுடைய குமாரனே என்றால் save yourself and then save us also. எங்களையும் ரட்சித்துக்கொள், உன்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்கிறார். He was suffering, he is undergoing a great pain. அந்த கள்ளன் சிலுவையிலே அவ்வளவு காயப்பட்டு அவன் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் இயேசுவை பார்த்து கேலியாக அவன் கேட்கிறான். He has no fear at all. அவனுக்கு ஒரு பயமே இல்லை. He ridiculed God. If you are a God, if you are Christ, save yourself and save us also. அவன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்கிறான். But the other verse 40 says, 40ஆம் வசனம் சொல்லுகிறது, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று கேட்கிறார். நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, here two malefactors have different opinions. இந்த 2 கள்ளர்களுக்கும் 2 விதமான கருத்து வேறுபாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். One is ridiculing God. ஒரு கள்ளன் தேவனையே கேலி செய்து கொண்டிருக்கிறான். But the other repents for his sins and also knows why he is going under this judgment. மற்றொருவன் அவனுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்பது மாத்திரமில்லாமல் அவனுக்கும் தெரிகிறது இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் என்ற காரணமும் அவனுக்கு தெரிகிறது. Why he is going, the thief going under this punishment. அது மாத்திரமில்லாமல் நான் ஏன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், பாவங்களின் நிமித்தம் தான் தொங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். Verse 40 says, but the other answered, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டார். God has not done any mistake, but he is taking punishment.
இயேசுவானவர் எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லையே, ஆனாலும் இவர் சிலுவையில் அறையப்பட்டு இந்த காரியங்கள் வழியாக கடந்து செல்கிறாரே என்று அவன் வேதனைப்படுகிறான். The male character feels or realizes his mistake. அவன் மற்ற கல்லனை பார்த்து கேட்பது என்னவென்றால், நாம் தவறு செய்திருக்கிறோம், நாம் இங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் இவரும் எதுவுமே செய்யாம இருக்கிறாரே என்று அவன் உணர்வுள்ள இருதயத்தோடு பேசுகிறான். So he fears God. அவன் தேவனுக்கு பயந்து இருக்கிறான். Not only he receives the condemnation because of his sin. அவனுடைய மீறுதல்களினால் அவன் இந்த சிலுவையில் தொங்குவதை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறான். So he asks God. அவன் தேவனிடத்தில் கேட்கிறான். And said unto Jesus, Lord, remember me when, verse 42, and he said unto Jesus, Lord, remember me when thou comest into thy kingdom. அவன் இயேசுவை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்கிறான். So he asked only, just God has to remember him. ஆகையால் தேவனை அவனை நினைத்துக் கொள்ள சொல்லுகிறான், ஞாபகப்படுத்தி விடுகிறான். But God says, 43 words. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். He only expressed he has to think upon him. But God says, you will be with me in the paradise today. அவன் சொல்லுகிறான், நீ உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று கேட்கிறான். ஆனால் இயேசுடைய சிந்தை என்னவென்று பார்த்தோம் என்றால், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்றார். What a glorious answer. இது எவ்வளவு கிருபையான பதில் பார்த்தீர்களா? So he didn't expect that. அவன் அதை எதிர்பார்க்கவில்லை. But God has given a great blessing to him. ஆனால் அவனுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். The last final minute also we can go to God's presence. கடைசி நொடியில் தன்னுடைய வாழ்க்கை முடிய போகிற கடைசி நொடியில் கூட தேவனிடத்தில் நாம் செல்லலாம். God will definitely forgive us and accept us. அந்த கடைசி தருவாயில் நாம் கேட்கும் மன்னிப்பை தேவன் ஏற்றுக்கொண்டு அவர் மன்னிப்பு தருகிறவராய் இருக்கிறார். Two kinds of people living in this world. இரண்டு வகையான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Some people not feeling or repenting for their sins. ஒரு ஜனத்தார் தன்னுடைய பாவங்களுக்காக வருந்துவதில்லை. Even though go through many punishment and hardships. அநேக காரியங்கள் வழியாக அவர்கள் கஷ்டங்கள் வழியாக கடந்து போனாலும் அவர்கள் அதை உணர்வதே இல்லை. But one kind of people, they repent for their sins and accept God and allowing them as their God. மற்றொரு வகையினர் தன்னுடைய பாவங்களுக்காக அவர்கள் அறிக்கை செய்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தேவனை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். Which malefactor you are going to follow? நீங்கள் இதில் எந்த வகையினராக இருக்கிறீர்கள்? Man who confessed his sins and accepted Jesus and gone to paradise. இந்த கள்ளன் இயேசுவிடத்திலிருந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு பரதேசிக்கு சென்றது போல நீங்கள் இருக்க போகிறீர்களா? You may live in the last time. கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். But we have to ask God, Lord, forgive our sins, accept us, take your presence. ஆண்டவரே, உம்முடைய எங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று நாம் அறிக்கையிட்டு அவருடைய பிரசன்னத்திலே நாம் சேருகிறவர்களாக காணப்பட வேண்டும். Final wind also He will ready to accept us. கடைசி நொடியில் கூட தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். Dear brothers and sisters, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, our God is a God who is forgiving us. நம்முடைய தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். The God who gives best things for us. சிறந்ததை செய்கிறவராக இருக்கிறார். Only the Lord has to think upon him. But God has accepted him and taken to with him in the paradise. என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று தான் இந்த கள்ளன் கேட்டான். ஆனாலும் ஆண்டவரோ, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். Because our God will supply more than that we ask. ஏனென்றால் நம்முடைய தேவன் நாம் கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக செய்கிறவர். Finally, கடைசியாக Exodus chapter 36 verse 1 to 7. யாத்ராகமம் 36 அதிகாரம் 1 7 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசிலேயேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயம் உள்ள மற்ற அனைவருக்கும் செய்ய தொடங்கினார்கள். பிழை
பிலேயேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்யும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களை எல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமாக பொருளை ஜனங்கள் கொண்டு வந்தார்கள் என்றார்கள். இப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்று காணிக்கையாக ஒரு வேலையையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வந்திருக்க நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. Here we know that when God asked Moses to make the tabernacle, he told Moses to bring offering for the tabernacle from their hands. இங்கே நம் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டும்படியாக மக்கள் பொருட்களை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாக மக்கள் பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். God commanded Moses to that the people bring offering to God. ஆண்டவர் மோசேவிடம் சொன்னது போல ஜனங்கள் தேவனுக்கு அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுவதற்காக பொருட்களை கொண்டு வருகிறார்கள். It is commanded by God. அது தேவனால் கட்டளையிடப்பட்டதாக இருக்கிறது. In Exodus 25 chapter 25ஆம் அதிகாரம் நாம் வாசிப்போம் என்றால், God told to Moses, let the people bring offering for the tabernacle. ஆசாரிப்பு கூடாரம் கட்டப்படுவதற்காக காணிக்கைகளை ஜனங்கள் கொண்டு வரட்டும் என்று தேவன் சொல்லுகிறார். God commands Moses that the people bring these things, the materials, the gold and also the emerald and the diamonds for the work of God. இங்கே தேவனுடைய ஸ்தலத்தை கட்டும்படியாக என்னென்ன லிஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க, ஆண்டவர் என்னென்ன மக்களிடத்துக்கு எடுத்து வர சொல்லுகிறார் என்று நாம் வாசித்தோம். But people were in the wilderness. ஆனால் மக்களோ வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். They are not working. அவர்கள் வேலை செய்யவில்லை. They are not earning. அவர்கள் எந்த ஒரு சம்பளமும் அவர்களுக்கு கிடையாது. But ஆனால் they have diamond, gold, everything. ஆனால் அவர்களிடத்தில் பொன் வெள்ளி எல்லாம் இருந்தது. Because they have robbed in Egypt. ஏனென்றால் அவர்கள் எகிப்திலிருந்து கொள்ளையடித்துக் கொண்டு வந்தார்கள். Because God told them, you will not come empty, but we will come with great blessing. ஏனென்றால் தேவன் அவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒருபொழுதும் வெறும் கையோடு வருவதிலே ஆசீர்வாதத்தோடு வெளிவருவீர்கள். So they have everything in their life. ஆகையால் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது அவர்களுக்கு. So God want to build a tabernacle that He may dwell in among them. ஆகையால் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அவர்கள் மத்தியிலே தேவன் உலாவ விரும்பியிருந்தார். So people 36th chapter we see 36ஆம் வசனத்திலே அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், two wise men were called. இரண்டு ஞானமுள்ள மனிதர்களை அழைக்கிறார்கள். One is Bezalel, another is Aholiab. ஒன்று பெசலியன், ஒன்று அகோலியா. To do the craft work for the tabernacle. கர்த்தருடைய அந்த வேலையை செய்யும்படியாக அவர்களை அழைக்கிறார்கள். There is worker is there, but need materials. இப்பொழுது வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு தேவையானது அந்த பொருட்கள். People bring offering to God. தேவனுக்கு காணிக்கையை மக்கள் கொண்டு வந்தார்கள். Every morning they brought. ஒவ்வொரு காலையிலும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். The word of God says, verse 6. 6ஆம் வசனம் சொல்வது, அப்போது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்று
காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. Fourth verse says, and all the wise men that wrought all the work of the sanctuary came, every man family. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலையை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையில் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமாக பொருள்கள் ஜனங்கள் கொண்டு வந்தார்கள் என்றார். Third verse says, they brought unto him offering every morning. இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களை எல்லாம் மோசேயிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலை தோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆசாரிப்பு கூடாரம் கட்டும்படியாக மக்கள் விருப்பத்தோடு அதிகாலையிலே கொண்டு வந்தார்கள். தேவன் கட்டளையிட்டிருக்கிறார், தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார். அந்த ஜனங்களின் வழியாக தான் தேவனது தேவைகளை சந்தித்தார். ஒவ்வொரு காலையிலும் அவர்கள் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தார்கள். Sixth verse says, ஆறாம் வசனம் சொல்லுகிறது, fifth verse, and they spake unto Moses, saying, the people bring much more than enough for the sanctuary work, sacrifice of the work. கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வந்தார்கள் என்றார்கள். And sixth verse, ஆறாம் வசனம், அப்பொழுது மோசே புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருவதற்கு நிறுத்தப்பட்டது. போதும், இதுக்கு மேல் வேண்டாம் என்ற அளவு அவர்கள் இருந்தது. ஏழாம் வசனம் சொல்லுகிறது, செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் போதுமான பொருள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாக இருந்தது. அவர்கள் கட்டுவதற்காக தேவன் அவர்களுக்கு தேவையான அது மட்டுமல்லாமல் அதற்கும் அதிகமாக அவர்களுக்கு மேய்ந்தது. தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, commanded us to do something. தேவன் நம்மை சில காரியங்கள் செய்ய சொல்லி கட்டளையிட்டிருப்பார் என்றால் definitely will supply all the materials and needs. கண்டிப்பாக அதுக்கு தேவைகளை சந்திப்பார், அந்த பொருட்களை உங்களுக்கு கொடுப்பார். A great example in Moses. இப்பொழுது நாம் பார்த்த அந்த சிறந்த ஒரு மோசேயின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணம் போல only Moses obeyed the voice of God. தேவனுடைய வார்த்தைக்கு மோசே கீழ்ப்படிந்தார். God has given him a very good talent and wise people to do the work. தேவன் மோசேக்கு நல்ல ஜனங்களையும் ஞானமுள்ள மக்களையும் கொடுத்தார். தசரியன் கோலியாத்தை கொடுத்தார். அகோலியாவை கொடுத்தார். They have done the work best. கர்த்தருக்காக அவர்கள் சிறந்த வேலையை செய்தார். For the tabernacle. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவது. And also people brought materials for the tabernacle. மக்களும் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு தேவையான பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். More than that. தேவையானது மாத்திரமில்லை, அதுக்கும் அதிகமாக கொடுத்தார்கள். Our God is unchanging God. நம்முடைய தேவன் என்றும் மாறாதவர். The same God who worked in the time of Moses also can work today also. மோசேயின் காலகட்டத்தில் வேலை செய்து அற்புதங்களை செய்த தேவன் நம்முடைய காலத்திலும் கிரியை செய்வல்லவராய் இருக்கிறார். Nowadays is also the same God we are serving. அதே தேவனை தான் நாம் இன்றைக்கும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். If we pray earnestly, the Lord will supply our needs. தேவனிடத்தில் நாம் மூக்கமாக நாம் மனவிருப்பத்தோடு கேட்கும்போது அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். Not only supply the needs, but they also came and worked for God. தேவனுக்கு கொடுத்தது மாத்திரமல்லாமல் அவர்கள் தேவனுடைய ஆலயம் கட்ட அவர்கள் உதவியும் செய்து தங்களுடைய உடல் உழைப்பையும் காண்பித்தார்கள். How much they loved the tabernacle of God and God. உடன்படிக்கையும் தேவனையும் எப்படி அவர்கள் நேசித்திருக்க வேண்டும். So God, they loved the tabernacle as well as the God. ஆசாரிப்பு கூடாரத்தை நேசித்தார்கள், தேவனையும் நேசித்தார்கள். Because they obeyed the God.
தேவனை அவர்கள் நேசித்ததனால் இதை செய்தார்கள். If you love God, you will supply all the needs. தேவனை நீங்களும் நேசித்தீர்கள் என்றால் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். You will also supply for God. நீங்களும் தேவனுக்கு தேவையானதை செய்வீர்கள். To build the tabernacle of God. ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டியது போல To build. ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு You will also work for God. நாமும் தேவனுக்கென்று உழைப்போம். God expects us to build Him a sanctuary. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் பரிசுத்த ஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று. Because He wants to dwell among us. அங்கே அவர் உலாவ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். We are the sanctuary. நாமே பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறோம். But to come and worship and glorify God, we need a sanctuary. ஆனாலும் தேவனை நாம் ஆராதிப்பதற்கு ஒரு ஸ்தலம் நமக்கு தேவைப்படுகிறது. So we are building nowadays the sanctuary. இந்த காலத்திலும் நாம் அநேகர் தேவனுடைய ஸ்தலத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். Our church also we are building. நாங்களும் எங்களுடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறோம். So for a long time we have been building, but people has to cooperate with the offering and also come and work for the Lord. நாங்கள் இந்த கட்டி கொண்டிருக்கிற அந்த பில்டிங்க்கு தேவன் மக்களும் வந்து தேவனுடைய சபை கட்டப்படும்படியாக உதவி செய்ய வேண்டும். And also work also physically they has to come and work. உடல் ரீதியாகவும் அவர்கள் வேலை செய்ய வேண்டும். So we will get blessing. நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். People gave more than that they needed. எவ்வளவு தேவைக்கு அதிகமாக அந்த மக்கள் சந்தித்தார்கள். These days also God can still the heart of the people to do for God's work. இந்த நாட்களிலும் தேவன் ஒவ்வொரு ஜனங்களுடைய இதயத்தையும் பலப்படுத்துவாராக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக. 2 Corinthians 8 chapter 1 to 3. 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் பார்ப்போம். அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டுக்கு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுள்ளவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் பிராணிக்கு தக்கதாகவும் தங்கள் பிராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருப்பதற்கு தான் சாட்சியாய் இருக்கிறேன். Paul is writing about the church of Macedonia. இங்கே நாம் பவுல் மக்கெதோனியா சபையை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். They were in great poverty. அவர்கள் கடுமையான பஞ்சத்தில் இருக்கிறார்கள். And trial and affliction. கொடிய தரித்திரத்தில் இருக்கிறார்கள். And also great affliction. So அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்து தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்திலே மிகுந்த உதாரணமாய் கொடுத்தார்கள். That means they may not have food at all. அவர்களுக்கு ஆகாரம் கூட கிடையாது. No clothes at all. உடை கிடையாது. But they have given abundantly. உதாரணமாக அவர்கள் கொடுத்தார்கள். How can they give? எப்படி கொடுக்க முடியும்? Building mind. அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. It's a great great miracle. அது ஒரு பெரிய அற்புதமாக இருக்கு. Suppose we are going through poverty and great affliction. நாம் சில காரியங்கள் பஞ்சத்திலும் வறுமையிலும் இருப்போம். How can we give? அந்த சூழ்நிலையில் எப்படி நாம் கொடுக்க முடியும்? I think they were promised to give God. உதாரணமாக கொடுத்தார்கள். So it is a great example. Paul gives testimony about the church of Macedonia. மக்கெதோனியா சபையை குறித்து அவள் இவ்விதமாக சாட்சி கூறுகிறார். My dear brother sister. அன்பான சகோதர சகோதரிகளே, verse 3 says, 3வது வசனம் சொல்லுகிறது, மேலும் அவர்கள் தங்கள் பிராணிக்கு தக்கதாகவும் தங்கள் பிராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தது என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். Paul is giving testimony about their life. அவரே ஒரு சாட்சியை கொடுக்கிறார் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து. That for their power and their record and beyond their power they were willing to themselves. பிராணிக்கு தக்கதாக அவர்கள் கொடுத்தார்கள். What are willing to do for God. தேவனுக்கு என்று அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். Willingly they have done that.
அவர் மனப்பூர்வமாக அதை செய்தார்கள். My dear brother and sister, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, you may go through many poverty and affliction, வறுமையிலே நாம் காணப்படலாம். but if you are willing, you will definitely give. நாமும் இந்த வேளையிலே வறுமையில் இருக்கலாம், ஆனாலும் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தை இருக்கும்பொழுது நாம் கொடுப்போம். So very exemplary life they lived. அவர்கள் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். The great men of God appreciate their life. சிறந்த தேவனுடைய மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை Paul give witness about the church of Macedonia. பவுல் மெகதோனியா சபையை குறித்து சாட்சி கூறுகிறார். A very good testimony. ஒரு நல்ல ஒரு சாட்சி. He has seen eyewitness of them. கண்ணுக்கு எதிரே அவர் இந்த காரியங்களை பார்த்திருக்கிறார். Watch their life. அவருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறார். They are going through many difficulties and problems. அவர்கள் அநேக கஷ்டங்களின் வழியாகவும் பஞ்சத்தின் வழியாகவும் அவர்கள் போயிருக்கிறார். Because they love God and the servant of God. அவர்கள் தேவனையும் தேவனுடைய பிள்ளையும் நேசித்ததினாலே They have done best. அவர்கள் சிறந்ததை செய்தார். So, my dear brother and sister, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, without loving we cannot give. தேவனை நேசிக்காமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. May the Lord give such a intention and willing to give Father God. தேவனுக்கென்று கொடுக்க தேவன் ஒரு இருதயத்தை தருவாராக. May the Lord raise many people to finish the work of God. அநேக மக்களை தேவன் எழுப்பி கொடுப்பார்கள். சபை வேலைகளை முடிக்க தேவன் எழுப்பி கொடுப்பாராக. He is a God. He will do best things for us. அவர் சிறந்ததை செய்கிற தேவனாய் இருக்கிறார். God, we expect more than that He will give. நாம் எதிர்பார்க்கிறதை விட அதிகமாக கொடுப்பார். Our God, even if we are experiencing the blessing of God in these days, இந்த நாட்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். don't forget that our God will supply more than we need. நமக்கு தேவைக்கு அதிகமாய் அவர் சந்திக்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. As Aksa received from his father the blessing, அக்ஷால் எப்படி தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாலோ, more than that she expects, எதிர்பார்த்ததை விட அதிகமாக, and also the King Solomon got the blessing more than he asked. சாலமோன் எப்படி கேட்டதை விட அதிகமாக பெற்றுக் கொண்டாரோ, Not he asked the wisdom, but God gave the riches and honor and glory. ஞானத்தை கேட்டார், ஆனால் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் தேவன் கொடுத்தது போல. And also the younger son was thinking that I am not worthy to be called a son, but I let him take me as a hired servant. இளைய மகன் எப்படி தன்னுடைய தகப்பனிடத்தில் திரும்பி செல்ல முடியாது, தன்னுடைய தகப்பன் மகனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நினைத்தானோ, ஆனால் திரும்பி வரும்போது எப்படி தன் தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டானோ அதே போல He received him lovingly. அன்பாக அவனை ஏற்றுக்கொண்டார். And also the malefactor repented and accepted God and be with him in paradise. எப்படி மற்றொரு கள்ளன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவங்களை தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் பரதேசில் இருந்தானோ அதே போல Only he asked, think me when you come in your kingdom. நீ வரும்பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று தான் சொன்னான். ஆண்டவரோ பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். More than that he gave him blessing. அவன் கேட்டதை விட அதிகமான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. And also in the days of Moses' period, the tabernacle needs were met by the people. அதே போல ஆசாரிப்பு கூடாரம் கட்ட தேவையான பொருட்களுக்கும் அதிகமாக சந்தித்தது போல God only acted for that. God only worked for this thing. தேவன் தான் இதை செய்து முடித்தார். He worked. அவர் செய்தார். He induced the people to give. அவர் மக்களை கொடுக்கும்படியாக ஏவிவிட்டார். So people brought more than that. ஆகவே மக்கள் தேவைக்கும் அதிகமாக கொண்டு வந்தார்கள். In these days also God can do that. இந்த நாட்களிலும் தேவன் அதை கட்டாயமாக செய்வார். The church of Macedonia, even though they gone through poverty and affliction, மெகதோனியா சபையினர் எப்படி ஒரு பஞ்சத்தில் இருந்தும் அவர்கள் உதவி செய்தார்கள். willingly they gave more than கர்த்தருக்கு மன விருப்பத்தோடு அவர்கள் கொடுத்தார்கள். more than what Paul expected. எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுத்தார்கள். Paul எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுத்தார்கள். So, my dear brother and sister, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, as Ephesians chapter 3:20 and 21. எபேசியர்
20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்றது போல He will give supply abundantly more than we need. நாம் எண்ணுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்வார். Let us ask God, He will supply our needs. தேவனை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். May God bless you these words. தேவன் உங்களுக்கு இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. Please pray for us also. We will pray for you. எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். Pray for the world and also for all the people who are in authority, and also doctors and nurses and also for the police officers. உலகத்தில் இருக்க ஒவ்வொருவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த COVID-19 பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ், போலீஸ் எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் That they are கொள்ளுங்கள். not affected. அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். Let the Lord give you a help for this. அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக Let ஜெபிக்கிறோம். the Lord put a hand for the COVID. இந்த காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Definitely the Lord will carry our prayer. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். May God bless you. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். Heavenly Father, thank you, Lord. You have been helped us to conduct this service. Thank you for the songs and worship and also for the message. We believe that this message will be useful for everybody as we meditate, as we hear the word. You are the God who will do more than what we ask or expect. Not only we ask, but more than that, you supply. As Aksha received the blessing more than what she expected. And Solomon also asked the wise asked from God, but he, more than that, he gave honor and glory and blessed him. And also the prodigal son received a great blessing. He was thinking that he is unworthy to be called his son, but his father accepted him as a son and gave a feast and made him baby. Heavenly Father, you also accept us when we come and repent into your presence. Thank you, Lord, and also our God. You are the God. When the malefactor repented and accepted you, he was thinking that you may remain and remember me when you come in the kingdom, but you accepted him. You take him with the paradise. You promised him. Yes, Lord, more than what the malefactor expected you have done. The same thing also we do for us when we repent and accept you. Finally, when people in the days of Moses, you commanded Moses to build the tabernacle, but people gave much materials to build the tabernacle and also worked in the physical support also. But you are the God of changing, the same thing you will do when you command us to do and build our churches. You will supply all the needs we believe. And also, Paul also given this good testimony about the church of Macedonia. They have the grace of giving more than that Paul expert they gave, and they have been a testimony in his presence. Bless everybody, those who are hearing the word of God, let them be blessed through the word. Oh Lord, help that COVID-19 especially be put an end for this virus. Let everybody delivered from this virus. Lord, bless everybody, heal everybody, bless everybody, Lord. Exalt everybody, Lord. Oh, make them ready for your second coming. To pour your Holy Spirit power upon everybody, that they will revive and let the revival start. We ask in Jesus' name, amen, amen.
Praise the Lord. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரும் தங்கியிருப்பதாக. ஆமென். Hallelujah. Thank you. God bless you.